மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் எப்போ, அதுக்கப்புறம் இன்டர்வியூ மற்றும் ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்தவரை ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும் இப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் எல்லாமே பார்க்க முடியுது. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், அக்டோபர் மாதமே நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார வரப்போகுது. அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். டிசம்பர் எண்டு அப்படின்றதுனால இந்த வருஷத்துல வரதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா மிக 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 அதிகமாகவே இருக்குங்க. இந்த வருஷம் இறுதிக்குள்ளார நீங்களும் அக்டோபர் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகள் எழுதியிருப்பீங்க. நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி தான் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் மீன்ஸ் நீங்க எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாம் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் இருக்கும் ரைட்டா. இந்த இன்டர்வியூல எப்படி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் என்றதையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். நீங்க எப்படி போய் உட்காரணும், அவங்க என்னென்ன கேள்விகள் மாதிரியான சொல்லணும், எந்த மாதிரியா சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான பதில்களை சொல்லக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிசம்பர் எண்டுக்குள்ளார அக்டோபர் எழுதினீங்கன்னா எக்ஸாம் உடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா நவம்பர்ல எழுதின எக்ஸாம் ஜனவரி தான் ரிசல்ட் வரும். அப்டேட் செய்யப்பட வேண்டாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.